நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கிற டாக்டரே இல்லையா? அது ரொம்ப ரொம்ப சின்ன மருத்துவமனைங்க. இப்படி சின்ன வசதிகள் மட்டுமே இருக்கு அப்படின்றக்காக ஒரத்தூர்ல 700 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாவட்ட மருத்துவமனை என்பது கட்டப்பட்டு அங்கே செயல்பட்டு தான் வருது. அங்கெல்லாம் பிரசவம் பார்ப்பதற்கு மருத்துவர்கள்லாம் இல்லாத நிலைமையெல்லாம் இல்லை. இப்போ விஜய் பச்சை பொய்யை பேசக்கூடாது. இவர் சொல்லக்கூடிய நாகூர் ஆண்டவர் மருத்துவமனைக்கே பார்த்தீங்கன்னா கூடுதல் கட்டிடங்களும் புதுசாக இப்போ கட்டப்பட்டுக்கிட்டு வருது. சானவாஸ் எம்எல்ஏ அந்த ஃபண்டில் அது நடந்துகிட்டு இருக்கு. இது போக நாகையில் இருக்கக்கூடிய சிக்கல், பனைமேடு, ஆலியூர் துணை சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. திருமுருகல் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம், திருப்பயந்தங்குடி, கணபதிபுரம், பெரிய கண்ணமங்கலம், பூதங்குடி, திட்டச்சேரியில் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போது மிகப்பெரிய அளவுக்கு மருத்துவமனை என்பதும் அங்கே இருக்குது. அது போக சின்ன சின்ன இடங்களில் கூட ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒரு புதிய கட்டிடத்தை கட்டி கொடுத்து மிக சிறப்பாக அங்கே மருத்துவ பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. அங்கே எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சானவாஸ் அவர்களும் இதெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்து அதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்றதான் இதில் கூடுதல் தகவல். அப்போ இந்த விஷயத்திலையுமே விஜய் அவர்கள் பேசுவது பொய்ன்னு தெரியுதா?